வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. அசோக் செல்வன், சாந்தனு அவர்களுடைய நடிப்பில் ஜெயக்குமார் அப்படின்ற ஒரு அறிமுக இயக்குனருடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருக்க ப்ளூ ஸ்டார் அப்படின்ற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ ஸ்டார் படம் வந்து பயங்கரமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இந்த படம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த படத்தினுடைய பாடல் வந்து பயங்கரமான பட்டி தொட்டியெல்லாம் பரவிந்தது. அரக்கோணம் தீமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த லவ் பாட்டாக இருக்கட்டும், ஸோ பயங்கரமான ஹிட்டாக இருந்தது. அந்த ட்ரைலரும் சரி. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பா ரஞ்சித் அவர்களுடைய தயாரிப்பு தான் இந்த படத்தினுடைய. ஸோ பா ரஞ்சித் தயாரிக்கிறாரு, அவருடைய அசிஸ்டன்ட் எடுக்கிறாரு அப்படின்னும் போது ஓகே, படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதான ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக பிறக்குது. ஸோ அந்த நம்பிக்கைக்கு உத்தரவாதம் கொடுக்குற வரை ஸ்க்ரீன் பிளேயோ படமோ அமைஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ப்ளூ ஸ்டார் இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரக்கோணம் வட்டாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். இதில் வந்து 2 டீம்கள் இருக்காங்க. ஒன்று வந்து ரஞ்சித், இன்னொன்று வந்து ராஜேஷ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே மோதல் தான் ஒரு இடத்துக்காக. அதாவது இந்த இடத்துல நாங்கள் விளையாடுவோம், நீ விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி இடத்துக்கு கூட பிரச்சனை வருது. ஸோ 2 பேரும் அடிச்சு கிடிச்சு அப்படின்னு மாற்றி விளையாண்டுக்கிறாங்க. ஆனால் இது மட்டும் பிரச்சனை இல்லை. இவங்க இந்த ஸ்டேஜை தாண்டி இன்னொரு ஸ்டேஜ் போகிறாங்க, கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், ராஜேஷும் அப்புறம் வந்து ரஞ்சித்தும், இவங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தெலாம் தாண்டி எப்படி கிரிக்கெட் பிளேயர் ஆனாங்க அப்படின்றதான் இது கதையே. இதுக்குள்ளே இருக்கிற அரசியல்கள் என்ன, இந்த இடத்துக்காக ஏற்படுற பிரச்சனைகள் என்ன அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ப்ளூ ஸ்டார். இந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்றதே ஒரு அரசியல் ரீதியான ஒரு டைட்டில் தான், அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பாரஞ்சித் படங்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா படத்தினுடைய நகர்வு எல்லாமே ஒரு பாதி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது வந்து சார்பேட்டா பரம்பரையும், இன்னொரு பாதி வந்து மெட்ராஸ். ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து அரக்கோணம் அப்படின்னு கூட டைட்டிலே வச்சுருக்கலாம், அதில் தப்பே இல்லை. ஏன்னா எனக்கு படம் ஃபுல்லாகவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுது. முக்கியமாக அரக்கோணம் சுற்றி இருக்கிற அந்த வட்டாரம் எல்லாமே நாம் ஒரு அரக்கோணம் போகாதவங்களோ சரி, இல்லை போயிட்டு வந்தவங்களும் சரி, அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மக்கள் அந்த அந்த மக்களுடைய சர்க்கம்ஸ்டான்ஸ், அந்த மக்கள் எப்படிலாம் வாழ்கிறாங்க, அந்த மக்களுடைய தினசரி வாழ்க்கை எல்லாமே ரொம்ப நேர்த்தியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா படத்தோட நகர்வு சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. எப்படி நீங்கள் ஒரு மெட்ராஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா, நாம் பார்க்காத ஒரு சில மெட்ராஸ், அதாவது நம்ம கண் வழியாக பார்க்குற மெட்ராஸ் வந்து சூப்பராக அழகாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தில் சரி, அரக்கோணம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் காமிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இங்கே கொடுக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் எல்லாத்தையுமே சூப்பராகவே அப்படியே ஒரு அழகான ஒரு ஸ்லேட்டில் நல்ல ஒரு எந்த ஒரு அசைவும் இல்லாத ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதே பார்க்கக்கூடிய லெவல் இருந்தது. அண்ட் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் சரிவு இல்லாமல் நல்லாவே நேர்த்தியாக நகர்த்தி போயிட்டு இருந்தாங்க, அதுவும் பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் ரொம்ப நேச்சுரலிட்டியாக, ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது ஸ்க்ரீன் பிளே. மக்களும் சரி, அங்கே கூட அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் சரி, ஹீரோ ஹீரோயினும் சரி, எல்லாமே அந்த கதைக்களத்தோடு ஒத்து போயிருந்தாங்க. கீர்த்தி பாண்டியன் ரொம்பவே ஒத்து போயிருந்தாங்க. ஸோ எல்லாருமே கதைக்குள்ள கொடுத்துல ஒத்து போனனால இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு மெட்ராஸ் படமோ, எப்படி ஒரு சார்பட்ட படமோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த கதைக்களத்துக்குள்ளே ஒத்து போயிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தில் நல்லா ஒத்து போயிருக்காங்க. ஸோ அதையும் பாராட்டியே ஆகணும். அண்ட் தென் இந்த படத்தில் டெக்னிக்கல் சைடாக சொல்லணும்னா, மியூசிக்கும் சரி, கோவிந்த் வசந்தா அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அதேமாதிரி அவருடைய பாடல்களும் சரி இந்த படத்துக்கு கூடுதல் பலம் அப்படி தான் சொல்லணும். ஸோ நிறைய இடங்களில் சூப்பராகவே இசையமைச்சிருக்காரு. அண்ட் தென் சினிமோட்டோகிராஃபி அண்ட் செல்வா ஆர்கே செல்வா அவருடைய எடிட்டிங்கும் சரி இந்த படத்தில் நல்லாவே ஒத்துழைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மேலும் இந்த படத்தில் நடிப்பு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அசோக் செல்வனுக்கு நல்லா மேக்கப் போட்டு அப்படியே டஸ்கி மாதிரி ஆக்கி விட்றாங்க. அவருடைய நடிப்பும் சரி பேசக்கூடிய லெவலில் இருக்குது. இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காரு. ரொம்ப இயல்பாக இருக்கார் படத்தில் கேரக்டராகவே. அண்ட் சாந்தனு வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லணும். இது வரைக்கும் நான் பார்த்த படங்களில் சாந்தனு விட இந்த படத்தில் இருக்கிற சாந்தனு ரொம்பவே நல்லாவே ஆப்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லணும். உண்மையாக ஒரு அரக்கண பையன் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஸோ இவங்க 2 பேரும் சரி, அந்த பிருத்தியும் சரி ரொம்பவே டவுன் டு ஒர்த் மாதிரி இறங்கி நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ அவரோட லுக்கும் சரி சூப்பராகவே இருந்திருக்கு இந்த படத்தில். அண்ட் கீர்த்தி பாண்டியனோட டைலாக்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு சார்பட்டா பரம்பரையில் வர ஹீரோயின் அவங்க பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கீர்த்தி பாண்டியனும் சரி பூந்து விளையாண்டுருக்காங்க. அப்புறம் திவ்யாவாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மோர் தென் தட் இந்த படத்தில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் கூட இருக்க மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பலமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம். பொதுவாகவே பாரஞ்சித்தோ இல்லை அவருக்கு சார்ந்த இயக்குநர்கள் வந்து பார்த்திங்கன்னா கதையோட மெயின் அங்கமான ஆக்டர்ஸை விட மற்றவங்க எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்க. இந்த படத்தில் நிறைய ஆக்டர்ஸ்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. அது நீங்கள் படம் போது தெரியும். ஸோ சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாகவும் அமையுது. அட் த சேம் டைம் வந்து நில அபகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசுது. இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் இது எல்லாம் இங்கே கேட்ட மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மெட்ராஸ் படம் தான். ஸோ இந்த மெட்ராஸ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவர் இருக்கும், இந்த படத்தில் வந்து இடம் இருக்கும். அண்ட்
ஒரு கட்டம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சார்பட்டா பரம்பரை அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா பாக்ஸிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இங்கே கிரிக்கெட் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது எல்லாமே ரெண்டும் மிக்ஸ் பண்ண ஒரு கதைக்கலாம். இதுவே இந்த படத்துடைய மைனஸாகவும் மாறுது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ இந்த படத்தை நம்ம ரசித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, இது ஏன் மறுபடியும் எடுக்கிறாங்க அப்படின்ற ஃபீல் தான் இந்த படத்தில் எனக்கு நான் பட்ட ஃபீல். ஏன்னா இது வந்து நான் பார்த்துட்டேன். இந்த கதைக்களமும் இந்த மிக்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஏன் இது புதுசாக தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா புதுசாக எதுவும் இல்லை. ஆனால் சொல்லப்பட்ட விஷயம் புதுசு தான். அதாவது இந்த நில அபகரிப்பும் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் புதுசு. அது முக்கியமாக அந்த அரக்கோணம் அந்த மாதிரியான சைடில் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயம். அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. ஸோ இந்த படம் மூலிமா வெளிச்சத்தை காட்டும்போது நிறைய பேருக்கு தெரியாது, ஓகே இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கும் ஒரு சில தேவைகள் இருக்குது அப்படின்றத நம்மளால கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. ஆக்சுவலி நான் ஒரு கட்டத்தில் வந்து பாரஞ்சு மேலே கோபம் இவருன்னு இது மாதிரி படமே எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அதாவது இவர் இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டே இருக்காரு, ஆனால் விஷயங்கள் மாறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றி இருக்கிற விஷயங்கள் மாறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறலை. ஸோ மாறாத பட்சத்தில் இந்த மாதிரி படங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரி படங்கள் எடுத்தால் தான் அவங்களோட வாழ்வியல் எல்லாமே எல்லாருக்கும் புரிய வரும். ஸோ அந்த புரிய வரும்போது தான் எல்லா மக்களுக்கும், பாமர மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு சமமாக ஈக்குவலாக அந்த விஷயம் தெரிய வரும்போது தான் இதை எடுத்து பேச முடியும். ஸோ அது வரைக்கும் ஒரு படம் எடுக்கலாம், தப்பே கிடையாது அப்படின்ற மைண்ட் செட் எனக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள் எடுக்க மக்களுக்கு புரிய வரும். இது மாதிரி இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கேட்டகரியில் அவர் வந்து பாரஞ்சு படம் எடுப்பார், அதே மாதிரி இந்த கேட்டகரியில் ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி எடுக்க விஷயம் அட்லீஸ்ட் சால்வ் ஆச்சா கேட்டிங்கன்னா இன்னும் வரைக்கும் சால்வ் ஆகலை. ஸோ சால்வ் ஆகிற விஷயத்துக்காக இவர் படம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். என்னைக்கு சால்வ் ஆகுது அப்போ அவர் நார்மலாக ஒரு படம் எடுக்க போகிறார், அவ்வளோதான், சிம்பிள், அவ்வளோதாங்க விஷயமே. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாட்சபிளான மூவி. அண்ட் படம் ஸ்டார்ட் டு எண்ட் உங்களுக்கு போர் அடிக்காமல் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். முக்கியமாக மெட்ராஸ் சார்பட்டா பரம்பரை பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனாலேயே இந்த படம் பார்க்குறதுக்கான ஒரு வாட்சபிளான ஃபிலிமாகவும் மாறிடுது. ஸோ இந்த படத்துக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.2. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சா நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.